ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு வந்தேன். உடனே இந்த வீடியோ போடுறேன். ஒரு 28 நிமிஷம் போச்சு. இன்னும் அதோட இம்பாக்ட்லேருந்து வெளியே வரல. நிறைய கூஸ்பம் மொமெண்ட்டு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரணவ் ரியாக்ட்ஸ் நிறைய வீடியோஸ்லாம் பண்ணுவாங்க. ரியாக்ட் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள இப்படி ஒரு கிரியேட்டரான்ட்டு ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஒரு என்ன சொல்றது, இவர் எனக்கு தெரியுன்றதுக்காக இந்த வீடியோ பண்ணல, எதுவுமே இல்லை. செம்மையா இருக்கு. ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா நான் பார்க்கும்போதே எனக்கு 28 நிமிஷமும் அப்படி இருந்துச்சு. ஸ்பெஷலா இதுல ஒரு அக்கா கேரக்டர் ஒருத்தவங்க பண்ணிருக்காங்க. நீங்க பாருங்க. நான் இமிடியட்டா ஃபோன் பண்ணி, யாரு ப்ரோ இந்த பொண்ணு, மிரட்டி விட்டாங்க. அவங்க கண்ணை என்னால பார்க்க முடியல. ஃபைட் எல்லாம் அப்படி பண்றாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணிருக்காங்களா கேட்கும்போது, இல்ல ப்ரோ அவங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டரு, இப்பதான் வராங்க, அவங்க டேலண்ட் காமிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இதுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு வந்து எந்த மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன்ஸ் இருந்திருக்கும்னு தெரியல. பட் இப்போது டேரக்டர்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு டேலண்ட்ஸ்க்கு வந்து தயவு செஞ்சு வாய்ப்பு கொடுங்க. கேஸ்ட் அண்ட் க்ரூ இது சொல்லி ஆகணும். இதுல நடிச்ச தம்பி கேரக்டர், நடுவில் ஒரு போலீஸ் கேரக்டர், அப்புறம் இன் பிட்வீன் அதர் கேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்ததை பக்காவா பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த இந்த ஃபைட்டு சினிமாட்டோகிராஃபி எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஆள்லாம் ஏன்டா பிக் ஸ்கிரீன் வரமாட்டீங்கன்னு பர்சனலா தோணுச்சு. ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா தோணுது. கிளாஸான படங்க, 28 நிமிஷம் உங்களுக்கு போர் அடிக்காது. எல்லாமே போய் பாருங்க. கன்ஃபெஷன் ஆஃப் கேனிபல்.